சேலம் மாநகரத்தின் நடுவே மலை போல குவிந்துள்ள குப்பை மேட்டினால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பல ஆண்டு பிரச்சினைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தினால் தீர்வு கிடைக்குமா? இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. நீங்கள் பார்க்கும் மலை போன்ற இந்த குவியல்கள் சேலம் மாநகர பகுதிகளில் சேகரமான குப்பைகள்தான். தற்போது சுமார் 12 ஏக்கரில் மலைக்குன்றுகள் போன்று காணப்படுகிறது. 3 ஆண்டுகள் முன்பு வரை இங்குதான் சேலம் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் கொட்டப்பட்டு வந்தன. பொதுமக்கள் நடத்திய பல்வேறு போராட்டங்களால் குப்பை கொட்டும் பணி வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டது. அவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்ட பிறகும் குப்பை குன்றுகள் இன்னும் இங்கு மாயமாகவில்லை. குப்பை மேட்டை சுற்றி சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு நிரம்பி வழியும் குப்பைகளால் இப்பகுதியைச் சுற்றிலும் கடுமையான சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது. இதனால் பல்வேறு தொற்று நோய்களும் மக்களை தாக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இந்த குப்பை மேட்டினால் நிலத்தடி நீர் மாசுபட்டு ஆழ்துளை கிணற்றில் உள்ள தண்ணீரை மக்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குடி தண்ணியெல்லாம் நாற்றடிச்சிட்டு தாங்க வருது. நாற்றடிக்குது, தண்ணியெல்லாம் நாற்றடிக்குது. பாத்ரூம் வசதி இல்லை. எங்களுக்கு கழிப்பறை கட்டித்தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி 40 வருஷமாக இப்படியே தாங்க இருக்கிறோம். எலெக்ஷன் வந்தாக்க ரோடு போட்டு தரோம், தண்ணி போட்டு வந்து தரதான்னு சொல்கிறாங்க. எங்கெங்க வந்தால் அந்த ஓட்டு வாங்குற அன்றைக்கி தான் வந்தால் வராங்க, கும்பிடு போடுறாங்க. அடுத்த நிமிஷம் எங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. மழைக்காலங்களில் கடுமையான துர்நாற்றம் வீசுவதை தாங்கிக் கொள்ள வேண்டிய அவதியோடு சாலை, சாக்கடை, சுகாதாரமான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததும் மக்களை பெருமளவு பாதித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அத்துடன் விஷ ஜந்துக்களின் படையெடுப்பும் மக்களிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரும்போது இந்த குப்பைமேடு வந்து சும்மா ஒரு 1 அடி தாங்க இருந்தது. இன்றைக்கி பார்க்க போகும்போது பாருங்கள் 20 அடி உயரத்துக்கு ஆகிப்போச்சுங்க. இந்த குப்பையெல்லாம் கொண்டாந்து நம்ம சிட்டியில் உள்ள குப்பையெல்லாம் இங்கே தான் வருதுங்க. அது மழை வந்தால் பாருங்கள், இந்த ரோட்டில் வந்து சும்மா ஒரு 4 அடி தண்ணி, 4 அடி ஹைட்டில் வந்து தண்ணி வந்துடுதுங்க. வரும்போது இந்த குழந்தை குட்டியெல்லாம் இல்லை வரும்போது ரொம்ப சிரமங்க. சுண்ணாம்பு சூளை பகுதியிலிருந்து கிச்சிபாளையத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு மாணவ மாணவிகள் செல்லும் போது குப்பைமேட்டை சுற்றி திரியும் பன்றிகள் மற்றும் நாய்கள் அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்றன. ஸ்கூலை விட்டு இதே வழியில் போகிறேன், இதே வழியில் வரேன். பாம்பு பண்ணிங்களாம் எங்களை கடிக்க வருது. புகை வந்தால் எரியுது. எங்களால் மூச்சு தாங்க முடியல. தண்ணி தேங்கி நிற்கிது. மேடு மேடாக இருக்குது. ஊசி குத்துது. நாங்கள் வரப்பெல்லாம் அந்த பாம்பு தேளுங்களாம் வருது. மாநகராட்சி மேயர், மாநகராட்சி ஆணையாளர் என இதுவரை யாரும் இந்த பக்கம் எட்டி பார்த்ததில்லை என்று குமுறும் இப்பகுதி மக்கள் அடிப்படை வசதிகளுக்காக பல ஆண்டுகளாக இயங்கி வருகின்றனர். பின்னாடி குப்பைமேடு இருக்குது. அதனால் வந்துட்டு நிறையா இங்கே வந்து தொற்று நோய் தான் அதிகமாக பரவுது. கால்ரா வருது, வாந்தி பேதி, நிறையா இது வருது இங்கே எல்லாமே. இது குறித்து மாநகராட்சி மேயர் சவுண்டப்பனை தொடர்பு கொண்டு கேட்டபோது இங்குள்ள குப்பைகளை அகற்ற தனியார் நிறுவனம் முன்வந்துள்ளதாகவும் மத்திய அரசு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் குப்பை மேட்டை அகற்றிவிட்டு புதிய பேருந்து நிலையம் அமைக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு அறிவித்துள்ள ஸ்மார்ட் சிட்டி பட்டியலில் சேலம் மாநகரமும் இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த பகுதி மக்களின் பல ஆண்டுகால போராட்டத்திற்கு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குப்பை கொட்டும் பணியை இடமாற்றும் போதே சேகரமாகியுள்ள குப்பைகளையும் அகற்ற தொடங்கியிருந்தால் இந்நேரத்தில் அந்த இடம் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் மாற்றப்பட்டிருக்கும். காலம் கடந்த போதிலும் மாநகராட்சி நிர்வாகம் விரைவான நடவடிக்கை எடுத்து பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் சாரதி மற்றும் ரமேஷுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.